கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்தி பாட்டியோட ஊர்ல ரேவதியோட அப்பாவை கூட்டிட்டு வரதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேவதியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்பாவை அவங்க அப்பா அம்மா ஊருக்கு நீங்க அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிட்ட மாதிரி சாமுண்டீஸ்வரி அப்போ சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சந்தர்ப்ப சமயம் ஒத்து வந்திருக்கு. ரேவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ரேவதியா போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா, அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நீங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி சம்மதம் சொன்னீங்கல்ல, இப்ப எல்லாருமே நம்ம அந்த பாட்டி ஊருக்கு போயிட்டு வருவோம்னு கேக்குறாங்க. ரேவதி, அதெல்லாம் முடியாது, அப்பாவை மட்டும்தான் அனுப்புறதா நான் சொல்லியிருந்தேன். அதனால அப்பா மட்டும் போயிட்டு வரட்டும், நாங்க யாரும் வரமாட்டோம்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதிக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? எதெடுத்தாலும் நீங்க சொல்றதை மட்டும் நாங்க கேட்கணும், ஆனா நாங்க கேட்கறத நீங்க செஞ்சே தரமாட்டீங்கல்ல. தாத்தா பாட்டி ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அப்பாவையும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். இப்ப குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அங்க கோயில் விசேஷத்துக்காக கலந்துக்கலான்னு கேட்கிறேன். இதுக்கு மறுப்பு தெரிவிச்சா என்னம்மா அர்த்தம்? நீங்க கேட்கறது எல்லாம் நாங்க செய்யணும், நாங்க கேட்கறத நீங்க செய்ய மாட்டீங்களா? பிள்ளைங்களோட ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா? ஏமா இப்படி எங்களை தவிக்க விடுறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இதாப்பா ரேவதி, அந்த ஊருக்கு நான் திரும்ப வரமாட்டேன். வேணா உங்க அப்பா வேணா ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் யாரும் அங்க போக கூடாதுங்கிறாங்க. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, என்னோட முடிவை நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரேவதி உடனே சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு போறாங்க. அவங்க எப்பவும் வச்சிருக்கிற துப்பாக்கியை போய் எடுத்துட்டு வர்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் கேட்டதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா நான் இங்கேயே இப்பவே சுட்டுக்கிட்டு செத்துருவேங்கிறாங்க. ரேவதி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத, முதல்ல துப்பாக்கியை கீழே போடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா ஓடி வந்து பாக்குறாங்க, ரோகிணி ஓடி வந்து பாக்குறாங்க, எல்லாரும் பதறாங்க. ரேவதி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத, முதல்ல துப்பாக்கியை கீழே போடு, எதுவா இருந்தாலும் பேசி அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிக்கலான்னு ரோகிணி சொல்றாங்க. இவ்வளவு நேரமா கேட்டுட்டே இருக்கேனே, அம்மா தான் சம்மதிக்கலையே. அப்படி என் உயிரை விட அவங்களுக்கு அவங்க பிடிவாதம் தான் பெருசுனா இருந்துட்டு போகட்டும். பாருங்க அம்மா, 1 2 3 சொல்லுவேன். 3 சொல்றதுக்குள்ளேயே உங்க சம்மதத்தை நீங்க சொல்லலைன்னா நான் இதே இடத்துல செத்துடுவேன். உங்க கண்ணு முன்னாடியே நான் சுட்டுக்கிட்டுமா சாகட்டுமான்னு கேக்குறாங்க ரேவதி. ஏன் ரேவதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு கேக்குறாங்க. அம்மா, உங்களை விடவா நான் பிடிவாதம் பிடிச்சேன்? ஆசைப்பட்ட மகேஷ் எனக்கு கிடைக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டான்னு சொன்ன டிரைவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இது எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தானே நான் சரின்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் தாத்தா பாட்டி ஊருக்கு அப்பா அம்மாவோட வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசையை கூட உங்களால நிறைவேற்ற முடியலன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சாகுறேன். உங்க முடிவு நல்ல முடிவா இருந்தா நான் இதை கைவிடுறேன், இல்லைன்னா நான் செத்துடுறேங்கிறாங்க. சரி ரேவதி, உனக்காகவும் உங்க எல்லாத்துக்காகவும் நான் அந்த ஊருக்கு வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டுதான் அங்க இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜன் அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க. எப்படியோ எங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த ஊரையும் பார்க்க போறவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. என்ன மாமா, உங்க பொண்ணு எப்படி சாதிச்சுட்டா பாருங்க. அத்தை 8 அடி பாஞ்சாங்கன்னா ரேவதி 16 அடி பாயிரா. எப்படியோ அத்தை கிட்ட சம்மதம் வாங்கிட்டா. இவ்வளவு ஈஸியா வாங்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாங்க. ஆமா போங்க மாப்பிள்ள. துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வந்து நெத்தியில குறி வச்சதும் எங்க சுட்டுக்குவாளோன்னு நான் பதறி போயிட்டேன். சாமுண்டீஸ்வரியோட பிடிவாதம் அப்படியே ரேவதி கிட்ட இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். எப்படியோ மாமா, எல்லாம் நல்லபடியா நடந்தா போதுங்கிறாங்க. கார்த்தி அங்க வராங்க. கார்த்தி, நீ நினைச்ச மாதிரியே வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குடும்பத்தோட எல்லாரும் போய் பாட்டியோட மான மரியாதையை காப்பாத்திடலாம், கோயில் கும்பாபிஷேகத்தையும் சிறப்பா நடத்திடலாங்கிறாங்க மயில்வாகனம். ஆமா மாமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி அவங்க அம்மா கிட்ட இவ்வளவு சீக்கிரம் சுலபமா சம்மதம் வாங்குவான்னு நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க கார்த்தி. வீட்டில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் மயில்வாகனம் பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. பாட்டி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் பேரை சாமர்த்தியக்காரன், சொன்னதை சாதிப்பான். அப்பாடா, எப்படியோ ஊருக்குள்ள அவன் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவான். என் மக மருமக பேத்திக என் பேரை எல்லாரும் இந்த ஊருக்கு வராங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. இதே மாதிரி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க பாட்டி. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் பாட்டி, நீங்க வேணாலும் பாருங்கிறாங்க மயில்வாகனம். ஐயா மயில், முருகன் அருளால எப்படியும் இந்த வாக்கு பழிச்சுட்டா எனக்கு அது போதும் பாங்கிறாங்க. பாட்டியை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுதான் ராஜா இருக்கான்ல, இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பா, நீங்களும் அதை பார்க்கத்தான் போறீங்க பாருங்கிறாங்க மயில்வாகனம். ஆமா ஐயா, என் பேரை எப்பவுமே சொன்ன வாக்கை காப்பாற்றுவான்னு எனக்கு எப்பவும் நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. ரேவதி கிளம்பி வந்து கார்த்தி நிற்கிறாங்க. கார்த்தியை கூப்பிடுறாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும், வர முடியுமான்னு கேட்குறாங்க. எங்க போகணும்னு கேட்கும்போது நீ முதல்ல எதுவும் கேட்கக்கூடாது, கார் எடு அப்படின்னு சொல்லவும் கார்த்தி கார் எடுக்கிறாங்க. கார்த்தியை டிரைவரா தான் கூட்டிட்டு போறாங்க ரேவதி. ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி கேட்குறாங்க, ஆமா இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்குறாங்க. பாரு, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லித்தானே கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ பேசாத என் பின்னாடி வா. எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றாங்களோ அங்க மட்டும் நீ கையெழுத்து போட்டேன்னா போதும், மற்றபடி நீ எதுவும் எந்த காரணமும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுங்கிறாங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கான சாட்சியா ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் வாங்க போறியான்னு கேட்குறாங்க கார்த்தி. அடே அப்பா, பரவாயில்லையே, துல்லியமா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் வாங்குற உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் காரணத்தை சொல்லணும்னு கேட்குறாங்க கார்த்தி. உன்னை பிடிக்கல, எங்க அம்மா பண்ற டார்ச்சலும் எனக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆஸ்திரேலியா போலான்னு இருக்கேன். அங்க போய் என் ஃப்ரெண்டு மூலமா வேலையில ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் போனா 5 வருஷத்துக்கு திரும்பி வரமாட்டேன், அங்கதான் நான் வேலை பார்க்க போறேன். இந்த விஷயம் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. என்ன செய்யறது? நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டே, அதனால உன் கையெழுத்து வேணும்னு கேக்குறாங்க. நீ கையெழுத்து போட்டேன்னா மேரேஜ் சர்டிபிகேட் எனக்கு உடனே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேங்கிறாங்க ரேவதி. ரேவதி கேட்டதுனால கார்த்தினால மறுக்க முடியாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. வெளிநாடு போறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. எம்மா சர்டிபிகேட் இருக்கான்னு கேக்குறாங்க. இதோ இருக்குங்கிறாங்க. அதை படிச்சு பாக்குறாங்க. இவர் தான் உங்க ஹஸ்பண்டான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க ரேவதி. இல்ல, நீங்க ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லவும் அந்த ஆபீசர் கார்த்தி கிட்ட கையெழுத்து கேக்குறாங்க. கார்த்தியும் கார்த்தி ராஜான்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உண்மையான பேரை போட்டு கார்த்தி
சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. இதை பார்க்காத ரேவதி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கி தன் கையில் வச்சுக்கிறாங்க. மேடம், இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைச்சிடுங்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெளியில் வந்தும் கூட கார்த்தி கேட்குறாங்க, ரேவதி உன்னோட முடிவை மாற்றிக்கோன்னு கேட்கும்போது ரேவதி கோவப்படுறாங்க. இதை பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. இதை பற்றி எங்கள் வீட்லையோ எங்கள் அம்மா கிட்டயோ யாருக்கிட்டையாவது சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க ரேவதி. எனக்கு என்னத்தானே பிடிக்கல, அதுக்காக நீ குடும்பத்தையே விட்டு வெளியில ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நான் வேணா இன்னும் 2 வாரத்தில் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு கார்த்தி சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதி அப்படி திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொன்ன நீ? 2 வாரத்தில் ஊரை விட்டு போறியா? எங்க போற? நீ தான் நினைச்சது எல்லாம் சாதிச்சிட்டியே. எங்க அம்மா கிட்ட நம்பிக்கையானவனா நடந்து என் கழுத்துல தாலியை கட்டி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்ட. நீ எப்படி வெளியில போவ? நீ வேணா எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய, சிறந்த மாப்பிள்ளைய எங்க வீட்லயே இரு. என் வாழ்க்கையில தானே எல்லாருமா சேர்ந்து மண்ணள்ளி போட்டுட்டீங்க. நான் வேணா வெளியூர் போறேங்கிறாங்க. சரி ரேவதி, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், இன்னும் நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம் வான்னு ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க. சாமுண்டேஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் பார்த்து எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தி அமைதியா எதுவும் பேசாம ரேவதியை பாக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, ஏமா நாங்க 2 பேரும் வெளியில கூட போயிட்டு வரக்கூடாதா? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நீங்க 2 பேரும் ஜோடியா எங்க வேணாலும் போலாம் வரலாம். நான் இதை பத்தி கேட்க மாட்டேன், பேச்சுக்காக கேட்டுட்டேன், அதுக்காக நீ கோச்சுக்காதீங்கிறாங்க சாமுண்டி. சரி பரவாயில்ல, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. ராஜராஜன், மயில் வாகனம், ரோஹி, சந்திரா எல்லாத்தையும் வர சொல்றாங்க சாமுண்டி. என்ன விஷயம்னு கேக்குறாங்க சந்திரா. ரேவதிக்கு அடுத்த வாரத்துல தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஜோசியர் நல்ல நாளுக்கு நேரம் குறிச்சு கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா நம்ம கொண்டாடணுங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி இன்னும் எரிச்சல் அடைகிறாங்க. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்ப தேவைதானான்னு கேக்குறாங்க ரேவதி. எல்லாமே தேவைதான், செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் காலாகாலத்துக்கு செஞ்சே தீரணும், எதையும் பாக்கி வைக்க கூடாதுங்கிறாங்க. சே, எரிச்சலா இருக்குதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நீ அனாவசியமா கோவப்படாத. தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்ச அன்னைக்கு ஒரு சில உண்மைகள் உனக்கு தெரியுங்கிறாங்க. ஒரு சில உண்மைகள் தெரிய வரப்போகுது, என் வாழ்க்கையே இருட்டு போச்சு. எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி, ஏன் இப்படி விரக்தியா பேசுற? எந்த காரணத்துக்காக நீ இப்படி வெறுத்து பேசுறியோ அந்த காரணத்துக்கான உண்மை தெரியும். அப்போ அதான் நீ நினைப்ப அம்மா செஞ்சதெல்லாம் சரிதான் நீ நினைப்ப பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, நீங்க செஞ்சதையெல்லாம் நான் ஒரு நாள் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். விருப்பப்பட்ட வாழ்க்கையை தட்டி விட்டுட்டு நீங்களா அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நீங்க நியாயப்படுத்த பாக்குறீங்க. இதெல்லாம் என்னால ஒரு நாள் ஏத்துக்கவே முடியாதுங்கிறாங்க ரேவதி. கண்டிப்பா ஏத்துக்க போறவாரு. கார்த்தி சாமுண்டீஸ்வரி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. ஒரு உண்மை தெரியும்னு சொல்றாங்களே, அது எந்த உண்மையா இருக்கும்? ஒருவேளை நம்ம அம்மா தான் அபிராமிங்கிறத அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா வீட்டுல பெரிய பூகம்பம் எல்லாம் வெடிச்சிருக்கும். அதுவும் இருக்க சான்ஸ் இல்ல. அப்ப வேற என்ன உண்மையா இருக்கும்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. ஒருவேளை தாத்தாவும் பாட்டிக்கும் நான் பேருங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோட இருக்காங்க. சரி, எதுவா இருந்தாலும் அந்த அன்னைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க கார்த்தி. மயில் வாகனம் கார்த்தியை கூப்பிடுறாங்க. என்ன சிலம்பு, ரேவதியும் எங்கேயும் ஜாலியா போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, எங்க போனீங்கன்னு கேட்கவும் கார்த்தி உண்மையை சொல்றாங்க. நானும் ரேவதியும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தோங்கிறாங்க. இதை கேட்டதும் மயில் வாகனம் வாயை பிளக்குறாங்க. என்ன கார்த்தி, 2 பேரும் எல்லாரும் முன்னாடியும் கீரியும் பம்பமா இருக்கீங்க, மண்டாட்டியை யாருனாலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க. அட ஏங்க நீங்க வேற, இந்த சர்டிபிகேட் இருந்தா தான் ரேவதி வெளிநாடு போவாலாம், என்னை விட்டு பிரிஞ்சு போறக்கு அவ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி உண்மையை உடைச்சிடுறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் மயில் வாகனம் வாயை பிறந்து நிக்கிறாங்க. என்ன சிலம்பு சொல்ற? ரேவதி இப்படி ஒரு முடிவு எடுத்தாலான்னு கேட்கறாங்க மயில் வாகனம். பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்ல ஏதோ அத்தை உண்மை தெரியும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடியே நானும் ஒரு உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க கார்த்தி. யாரோட மகன் யாரோட பேரேங்கிற உண்மையை சொல்லிட்டா சாமுண்டீஸ்வரி அத்தை பத்திரகாளி ஆட்டமெல்லாம் ஆடிடுவாங்க. ஐயோ, அந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். இது நடந்தாலும் சரி, 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நான் சந்தோஷமா ஊருக்கு கிளம்பி போறேங்கிறாங்க கார்த்தி. என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம்.